நான் வாசித்ததில் எனக்கு பிடித்த சங்கீத வேலை தொடரின் 14வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். இங்கே சாதனாவின் வீட்டில், அச்சோ அங்கே நம்ம பொண்ணு என்ன பண்ணுறாளோ, சாப்பிட்டாலே இல்லையான்னு தெரியலையே, ஃபோனும் போக மாட்டேங்குது என்று மகளை நினைத்து இரவு முழுவதும் தூங்காமல் தவித்து கொண்டிருந்தார் மங்கை. கருணாகரனுக்கும் அந்த தவிப்பு இருந்தாலும் பிரகாஷின் மேலுள்ள நம்பிக்கையில், ஒன்றும் ஆகாதுமாங்க. அம்மு இந்நேரம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பா. அது காடு, அங்கே ஃபோன் ரீச் ஆகாதுன்னு சம்மந்தி சொன்னார்ல. அப்புறம் என்ன, அதான் பிரகாஷ் இருக்கார்ல, அவரு நம்ம அம்முவை பார்த்துப்பாரு. நீ டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரமாவது தூங்குமாங்க. நைட்ல இருந்து தூங்காம இருக்க என்று மனைவியை சமாதானம் செய்து கொண்டிருக்கும் போதே வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. இந்த நேரத்தில் யார் வருவது என்று குழம்பியவாறே கருணாகரன் கதவை திறக்கப் போனார். அவர் உள்ளிருந்து வாசல் வரை போகும் நேரத்திற்குள் ஒரு 10 முறையாவது அழைப்பு மணியை அடித்திருக்க அறையில் இருந்த மங்கையும் வெளியே வந்தார். கதவை திறந்த கருணாகரன் அங்கு நின்றிருந்த சாதனாவை எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு கோலத்தில் சத்தியமாக அவர் எதிர்பார்க்கவில்லை. அம்மு என்று அதிர்ச்சியாக அழைக்க, அவள் தந்தையை கண்டு கொள்ளாமல் அவரின் பின்னால் நின்றிருந்த மங்கையிடம் அம்மா என்று கதறிக்கொண்டு அவரை இறுக்கி அணைத்து கொண்டாள். மகளின் அழுகையும் அவளின் இந்த கோலமும் பெற்றோரின் நெஞ்சை பதற வைத்தது. பின் சாதனாவை தன்னிடமிருந்து பிரித்த மங்கை, சாதுமா என்னடாச்சு, ஏன் அழுக, தலையெல்லாம் ஏன் களைஞ்சிருக்கு, மாப்பிள்ளைங்க வெளியில இருக்காரா என்று கேள்விகளை அடுக்க சாதனா ஒன்றும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தாள். அதனால் அவர்கள் இருவருக்கும் பதட்டம் அதிகரித்தது. சாதனா, மாப்பிள்ளைக்கு எதுவும்? என்று கருணாகரன் கேட்டுவிட்டு பாதியில் நிறுத்த, நீங்கள் எதுவும் பேசாதீங்கப்பா, நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் என்று சாதனா கோபத்துடன் பேச கருணாகரனும் மங்கையும் திகைத்தனர். அவளுக்கு மங்கையை விட கருணாகரன் தான் உயிர். அப்படி இருக்கும்போது அவள் இந்த மாதிரி சொல்வது இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. சாதுமா, அப்பா என்ன செஞ்சாங்க, அப்பா மேலே எதுக்குடா கோபம் என்று பரிவோடு மங்கை கேட்க, அப்பா தானே அந்த பிரகாஷனோட என்னை அனுப்பி வச்சாங்க, அந்த அண்ணா ரொம்ப கெட்டவங்க, இங்கே பாருங்க, நான் வேணான்னு சொல்ல அவங்க என் உதட்ட கடிச்சிட்டாங்க என அழுகையுடன் கூறியவள் இன்று காலையில் நடந்த அனைத்தையும் பிரகாஷை பற்றியும் கூறினாள். அதை கேட்டவர்களுக்கு அதிர்ச்சியில் வார்த்தையே வரவில்லை. அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, மறுபடியும் அவங்க வந்து கூப்பிட்டா என்னை அனுப்பி விட்டுருவீங்களா என்று பரிதாபமாக சாதனா கேட்டாள். உடனே மங்கை தன் கணவரிடம், ஐயோ இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், அவள் குழந்தை இப்போ கல்யாணம் வேண்டான்னு, கேட்டிங்களா, இப்போ பாருங்க என்ன ஆச்சுன்னு, அவள் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் சுண்டு விரல் நகம் கூட படாமல் தீண்டாமல் சீராட்டி வளர்த்ததெல்லாம் இப்படிப்பட்ட பாவி ஒருத்தங்கிட்ட கொடுக்கவா, இவளை இப்படி பார்க்கவே பெத்த வேறு பத்தி எரியுதே என்று கணவரிடம் கதறினார். அம்மு, இங்க அப்பா கிட்ட வாங்கடா என்று கருணாகரன் சாதனாவிடம் கெஞ்ச, வரமாட்டேன் என்று மறுத்து தாயிடமே தஞ்சமடைந்தாள் சாதனா. திருமணம் முடிந்ததிலிருந்து ஒருவித குற்ற உணர்ச்சியில் இருந்தவர் இப்பொழுது மகளின் ஒதுக்கமும் அவளிருந்த கோலமும் கண்டு அவரின் நெஞ்சு லேசாக வலித்தது. மங்கையும் சாதனாவும் இன்னும் அழுது கொண்டிருக்க தன் நெஞ்சை லேசாக நீவி விட்டவர், மங்க, அம்மு ரொம்ப பயந்துருக்கா. இது அழுற நேரம் இல்லை. அப்பா கிட்ட அழாம இயல்பா இருக்கிற மாதிரி பேசு. நீயும் கூட சேர்ந்து அழுதா இன்னும் பயப்படுவா. அவ அங்கிருந்து எப்படி வந்தான்னு கேளு என்று அவர் காதில் முணுமுணுத்தார். இதில் எல்லாம் மகளை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனால் அவள் கல்யாண விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்களே என்று பார்வையால் குற்றம் சாட்ட அதை உணர்ந்த கருணாகரன், என்ன கொல்லாத மங்க, ஏற்கனவே நான் செத்துட்டு இருக்கேன் என்று குற்ற உணர்ச்சியில் கூறினார். கணவரின் பேச்சில் திடுக்கிட்ட மங்கை அவரின் முகத்தை பார்க்க கருணாகரனின் முகம் வேதனையில் கசங்கியிருந்தது. தன்னை விட மகளின் மேல் உயிராயிருப்பவர் அவள் நிலையை கண்டு தன்னை விட தன் கணவர் தான் அதிகமாக துடித்து கொண்டிருப்பவரை தானும் வார்த்தையால் சாடி விட்டதை அறிந்தவராக அவருக்கு ஆறுதலாக அவரின் கையை அழுத்திவிட்டு சாதனாவிடம் இயல்பாக பேச முயற்சி செய்தார். சாதுமா, அப்புறம் எப்படின்னு அங்கிருந்து வெளியே வந்த என்று மேலும் விபரமறிய மங்கை கேட்டார். நான் சொன்னேன்ல, அங்கே 2 அக்கா இருந்தாங்கன்னு, அவங்கள ஒருத்தங்க என்னை தப்பிக்க வச்சாங்க. வெளியில் ஒரே இருட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுமா. அந்த அக்கா தான் கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே போ, யாராவது நல்லவங்க உன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்கம்மா என்று கூறியவள் தான் எவ்வாறு அங்கிருந்து தப்பித்தோம் என்பதையும் கூறினாள். அங்கிருந்து ஓடி வரப்போ எனக்கு காலில் அடிபட்டுருச்சா, என்னால் நிற்கவே முடியல. அப்படியே கீழே விழ போகிறப்ப ஒரு கார் வந்துச்சு. அந்த காரை பார்த்து கையாட்டும் போது கீழே விழுந்துட்டேன். அப்புறம் முடிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தரோட காரில் இருக்கேன். அவங்க தான் எனக்கு இந்த கோட்டு கொடுத்தாங்க என்று அவள் அணிந்திருந்த கோட்டை காட்டியவள், அவங்க தான் என் காலுக்கு மருந்து போட்டு விட்டாங்க என்று தன் பெருவிரலை காட்டினாள். அப்புறம் அவங்க தான் சாப்பிட எனக்கு இட்லி கொடுத்தாங்க. நான் சட்னி காரமாக இருக்குது எனக்கு வேண்டான்னு சொன்னேன்னா அவங்க உடனே இட்லியில் பாலை ஊற்றி சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க. அவங்க துப்பாக்கி வேறு வச்சுருக்காங்கம்மா. அந்த பிரகாஷ் அண்ணா வந்தால் டப்புன்னு சுற்றுவேன்னு சொன்னாங்க. நான் இருக்கிற வரைக்கும் என் பேபியை யாரும் நெருங்க விட மாட்டேன்னு சொன்னாங்கம்மா. அவங்க கூட இருக்கிறப்போ உங்கள் 2 பேர் கூடயும் இருக்கிற மாதிரியே இருந்துச்சா, அதனால் பயமே இல்லாமல் நான் கார்லேயே தூங்கிட்டேன்.
திரும்பவும் முழிச்சு பார்த்தப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கேன் என்று நீண்ட விளக்கம் அளித்தவள், அம்மா எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, நான் தூங்குறேன் என சினுங்கினாள். முதல்ல குளிச்சுட்டு வாடா, அம்மா சூடாக பால் தரேன், குடிச்சிட்டு தூங்குமா என்று பரிவாக கூறினார் மங்கை. சாதனா குளிக்க சென்றவுடன் அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையை கதறலாக வெளியிட்டனர் அந்த பாசமிகு பெற்றோர். அந்த கார்காரனுக்கு மானசீகமாக பெரும் நன்றியை செலுத்தினார்கள். மிஞ்சி போனால் ஒரு நாள், ஒரே ஒரு நாளில் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டதையும் இனி தன் மகளின் வாழ்வையும் நினைத்து வேதனையில் வந்தனர் சாதனாவின் பெற்றோர். சிறிது நேரத்தில் கருணாகரன் திடம் பெற்றவராக மங்கையின் தோளில் தட்டிவிட்டு, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் மங்க. அம்மு குளிச்சுட்டு வந்த உடனே சாப்பாடு கொடு, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல பார்த்தார். இந்த நேரத்தில் எங்கே போறீங்க? எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் என்று அவரை தடுத்தார் மங்கை. இது ரொம்ப முக்கியமான விஷயம் மங்க, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் என்று மங்கையை சமாதானம் செய்துவிட்டு வெளியே சென்றார் கருணாகரன். குளித்துவிட்டு வெளியே வந்த சாதனா, அம்மா அப்பா எங்கம்மா காணோம் என்று அப்பாவை தேட, இப்போ வந்துடுவாங்கடா, நீ சாப்பிடு என்று சாதத்தில் கொஞ்சம் தயிரை ஊற்றி பிசைந்து சாதனாவுக்கு ஊட்டினார். அவள் சாப்பிட்டு முடிக்கவும் கருணாகரன் உள்ளே நுழைந்தார். சாதனா தன் தந்தையிடம் கொண்ட கோபத்தை மறந்து, அப்பா எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் எப்பவும் எனக்கு தலை கோதி விடுவீங்கள, அதே மாதிரி செய்யுங்கப்பா என்று கூறி அவரின் மடியில் சலுகையாக படித்து கொண்டாள். கருணாகரன் அவளின் தலையை கோதிக்கொண்டே, அம்மு இந்த அப்பாவை மன்னிச்சிடுடா. என சாதனாவிடம் மன்னிப்பு வேண்டியவர், ஒரு உயிருக்கு ஆபத்து, அதை நம்மளால போக்க முடியும் அப்படிங்கிறப்போ நாம் அந்த உயிரை காப்பாற்றத்தான்னு நினைப்போம். அப்பாவும் அதே மாதிரி தாண்டா நினச்சேன். ஆனால் அவன் ரொம்ப நல்லது மாதிரி நடிச்சு அப்பாவையே ஏமாத்திட்டான்டா. அவன் என்ன சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க கூடாது. அப்பா ஒன்று சொல்கிறேன் கேப்பியா என்று இதுவரை எங்கோ பார்த்து கொண்டு பேசியவர் கடைசி கேள்வியை மட்டும் சாதன முகத்தை பார்த்து கூற, வாழ்க்கையில் யாரையும் அவ்வளவு சீக்கிரமாக நம்பிடாதடா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். நீ நல்லா படிக்கணும், நல்ல தைரியசாலியாக வரணும். அப்பா உன்னை என் கைக்குள்ளேயே வச்சு உலகம் தெரியாதவளா வளர்த்துட்டேன். இதுக்காகவும் என்னை மன்னிச்சிரு அம்மு என்று சாதனாவிடம் மன்னிப்பு வேண்டினார். மங்கைக்கு கணவரின் பேச்சு மனதில் கலவரத்தை உண்டாக்க, என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குங்க என்று பதறினார். பயப்படாத மங்க, நீ எப்பவும் தைரியமாக இருக்கணும். அம்முவை நல்லா பார்த்துக்க. இந்த பிரச்சனை இதோட முடியும்னு எனக்கு தோணலை. நம்மக்கிட்ட அவ்வளவு நல்லவனாக நடித்து அம்முவை கல்யாணம் செஞ்சவன் அம்முவை சும்மா விட மாட்டான். நிச்சயம் அவன் அம்முவை தேடி வருவான். அவன் இங்கே வர்றதுக்குள்ளே நாம் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். நான் அதுக்கான ஏற்பாடை தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நம்ம அம்மு தூங்கி எந்திரிச்சதும் நம்ம இங்கேருந்து போயிடலாம் என கூறிக்கொண்டு இருக்கும் போதே அவருக்கு மீண்டும் நெஞ்சில் வழி வர நெஞ்சை நீவி விட்டு கொண்டார். நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், நீயும் தூங்குமா என்று கூறிவிட்டு சாதனாவை தட்டி கொடுத்தவாறே மெத்தையில் காலை நீட்டி நன்றாக சாய்ந்து அமர்ந்து அப்படியே கண்ணெயர்ந்தார். மங்கைக்கும் தூக்கம் வருவது போல் இருக்க அவரும் சாதனாவின் மீதே கையை போட்டவாறே உறங்கினார். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டு மங்கைக்கு விழிப்பு வர கருணாகரன் தன் நெஞ்சை நீவி கொண்டிருந்தார். என்னாச்சுங்க என்று மங்கை கேட்க, அவர் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்பதை சைகையால் கேட்டார். கணவரின் செயல் பதட்டத்தை வர செய்தாலும் தண்ணீர் எடுத்து வர வேகமாக கிச்சன் சென்றார். அவர் தண்ணீர் கொண்டு வரவும் அதை குடித்துவிட்டு, மங்க எனக்கு நெஞ்சு வலிக்குது என்று நெஞ்சை பிடித்தவரை கருணாகரன் கூறினார். என்னங்க சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் என தவிப்புடன் அழைத்தவரை கையமர்த்தி தடுத்த கருணாகரன், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று தட்டுமாறி பேசினார். ஐயோ எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பேசலாம் என கெஞ்சினார் மங்கை. இல்லை மங்கை, நான் பிழைக்க மாட்டேன். எனக்கு உன்னையும் அம்மாவையும் இந்த நிலைமையில விட்டுட்டு போகிறோமேன்னு ரொம்ப கவலையாக இருக்குது என்றவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னங்க இப்படி பேசாதீங்க, எங்களுக்கு உங்களை விட்டால் யாரும் இல்லைங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது என்று நடுக்கத்துடன் கூறினார் மங்கை. மங்கை இந்தா இதை வச்சுக்க என்று தன் பக்கத்தில் இருந்த கவரை கொடுத்தார். இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சென்னையில் என் ஃப்ரெண்டு வீட்டை விலை பேசியிருக்கேன். இந்த வீட்டை விற்று வர பணத்தில் அந்த வீட்டை வாங்கிடு. இது பேங்க் பாஸ்புக் உன் பேர்லேயும் அம்மு பேர்லேயும் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இன்னும் 2 நாளில் முடிச்சு கொடுக்க கேசவன் கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் பார்த்துப்பான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அம்மு பிரகாஷ் கண்ணில் படவே கூடாது. அவன் இங்கே வந்து கேட்டால் அம்மு இங்கே வரலன்னு தைரியமாக சொல்லு என்று கூறியவருக்கு விக்கல் வர ஆரம்பித்தது. இங்கே இருக்காதீங்க, நான் போகிறேன். அம்முவை பத்திரமா பார்த்துக்கோ என்று சாதனாவின் தலையில் கை வைத்தவரின் உயிர் அவரை விட்டு பிரிந்து இருந்தது. என்னங்க என்று மங்கை கதறியதில் சாதனாக்கு விழிப்பு வர, என்னம்மா என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே தந்தையிடம் திரும்பினார். அவர் கண் மூடியிருப்பதை பார்த்து, ஏமா கத்துறீங்க, அப்பா தூங்குறாங்க பாருங்க என்று தந்தை தூங்கி கொண்டிருப்பதாக நினைத்து கூறினாள் சாதனா. ஆனால் அவர் மீள முடியாத உறக்கத்தில் இருப்பதை அறியவில்லை குமரியின் உருவில் இருக்கும் அந்த குழந்தை. ஐயோ இங்கே பாருங்களேன்,
நம்ம பொண்ணு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி பேசுகிறா. நீங்கள் இனிமே வரவே மாட்டீங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்? நம்ம பொண்ணுக்காகாவது எந்திரிச்சு வாங்களேன் என்ற மங்கையின் கதறல் அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. அன்னையின் கதறலில் திகைத்த சாதனாவிற்கு அப்போதுதான் தனது தந்தை இவ்வுலகில் இல்லை என்பது புரிந்தது. அவளுக்கு அதிர்ச்சியில் அழுகை வரவில்லை. தந்தையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சாதனாவின் அமைதியை பார்த்த மங்கை கலவரமாக, சாதுமா, அழுதுருடா, அமைதியே இருக்காதடா. உங்கள் அப்பா தான் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு. நீயும் என்ன நோகரிச்சாரி, அழுதுருடி என கெஞ்சினார். அப்பா ஏமா நம்மளை விட்டு போனாரு? இனி எனக்கு யார் தலை கோதி விடுவாங்க? யார் என்ன அம்முன்னு கூப்பிடுவாங்க? எனக்கு அப்பா வேணும். அப்பாவை வர சொல்லுங்கம்மா, இல்லைன்னா நாமளும் அப்பா கூட போயிடலாம் என்று கதறி அழுதாள். அவளின் பேச்சில் திடுக்கிட்ட மங்கை அவளை அணைத்து கொண்டு, என்ன வார்த்தை பேசுகிற? இதுக்காக உன்னை வளர்த்து ஆளாக்கணும். அம்மா இருக்கேன்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா. அம்மா நீ அழாதடா என்று தன் சோகத்தை மறைத்து கொண்டு சாதனாவை ஆறுதல் படுத்தினார். தானும் துக்கத்தில் முடங்கியிருந்தால் ஒன்றும் நடக்காது என்று அறிந்து அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு கேசவனுக்கு தகவல் சொல்ல அவரும் உடனே வந்துவிட்டார். நண்பனுக்காகவும் நண்பன் குடும்பத்திற்காகவும் வருந்தியவர் செய்ய வேண்டிய காரியங்களை தானே செய்தார். கருணாகரன் இறுதி சடங்கு செய்து கொண்டிருக்கும் போதே பிரகாஷ் அங்கு கோபத்தோடு வந்தான். அவன் எப்பொழுதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இங்கு வந்து விடுவான் என்பதை அறிந்த மங்கை எச்சரிக்கையுடனே எப்பொழுதும் இருந்தார். அவர் நினைத்தது போல வந்தவனை தூரத்திலிருந்து பார்த்து விட்டார். உடனே வேகமாக சாதனாவை அங்கிருந்த ஸ்டோர் ரூமில் ஒளித்து வைத்தார். அவர் கணவர் அருகில் வரவும் பிரகாஷும் கோபத்துடன் அவரிடம் ஏதோ கேட்கப் போக, ஐயோ மாப்பிள்ள, நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் மாமாவை? எங்களையெல்லாம் இந்த பொல்லாத உலகத்தில் தனியாக விட்டுட்டு போயிட்டாரே. நேற்று லேசாக நெஞ்சு வலிக்குது, தண்ணி வேணும்னு கேட்டார். எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. நேற்று நைட்லேருந்து நானும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். ஃபோனை போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அம்மாவை பார்க்காமையே போயிட்டாரு. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் துடிச்சு போயிடுவாரு. ஒரு நாள் கூட அவங்க அப்பாவை பார்க்காம பேசாமல் இருக்க மாட்டாரு. எங்கே மாப்பிளாவா என்று அழுது கொண்டே கேட்டார் மங்கை. என்ன, அவ இங்க வரலையா என்று குழப்பத்துடன் கேட்டான் பிரகாஷ். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? அவள் எப்படிங்க வருவா? அவள் உங்கள் கூட தானே கோயிலுக்கு வந்தா என்று தெரியாதது போல கேட்க, அங்கிருந்தவர்களுக்கு மங்கை பிரகாஷ் பற்றி கூறிவிட்டதால் யாரும் அவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை என்றாலும் காட்டி கொடுக்கவில்லை. எனவே அவர்களும் சாதனாவை பற்றி எதுவும் கூறவில்லை. மங்கை? முதல்ல உன் கணவரோட இறுதி சடங்கு முடிப்போம், அப்புறமா சாதனாவை பத்தி கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமா என்று கூட்டத்தில் ஒருவர் கூற அவரும் அழுது கொண்டே சம்மதித்தார். பிரகாஷுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்ப இந்த சாதனை எங்க போயிட்டா? ஒருவேளை தப்பிச்சு போறேன்னு சொல்லி ஏதாவது மிருகத்துக்கிட்ட மாட்டியிருப்பாளோ? ச்சே, எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாலே. இவளுக்காக நான் நடிச்சது எல்லாம் வீணா போச்சே என்று அந்த நிலையிலும் வக்ரமாக நினைத்து தான் மிருகத்தை விட கூடியவன் என்பதை நிரூபித்தான் பிரகாஷ். உள்ளே இருந்த சாதனாவோ இந்த 2 நாட்களில் நடந்த அடுத்தடுத்த சம்பவங்களால் தனக்குள்ளேயே இறுகி போய் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை. பிரகாஷ் வந்தது, மங்கை பேசியது எதுவும் அவர் காதில் விழவே இல்லை. விழுந்தாலும் அதை உணரும் நிலையில் அவள் இல்லை. கருணாகரனின் இறுதி சடங்கை முடித்து அவரை எடுத்து செல்வது தெரிந்தும் அவள் கலங்கவில்லை. அவரை எடுத்து செல்லும்போது அழுத மங்கையின் கதறல் பூட்டியிருந்த கதவையும் தாண்டி அவள் காதில் கேட்க தன் காதை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அனைத்தும் முடிந்தது. ஒரு உயிரை காப்பாற்ற தன் உயிராய் வளர்த்த மகளின் வாழ்வை பணயம் வைத்த கருணாகரன் எனும் நல்ல மனிதனின் ஆன்மா கடவுளின் பாதத்தில் சரணடைந்தது. மங்கையோ மீண்டும் பிரகாஷிடம், தம்பி, சாதனை எங்கப்பா? கடைசியா அவங்க அப்பாவோட முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே, தயவு செஞ்சு சாதனை எங்க இருக்கான்னு சொல்லுங்க என்று கெஞ்சினார். உடனே பிரகாஷ் முகத்தை சோகமாக மாற்றிக்கொண்டு, அத்தை, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆனா அதுதான் உண்மை. சாதனா யார் கூடவோ ஓடி போயிட்டா என்று நாக்கு கூசாமல் ஒரு குண்டை தூக்கி போட்டான். இதை கேட்டதும் இவ்வளவு நேரம் மங்கையிடம் இருந்த கட்டுப்பாடு மறைந்து, என்னடா சொன்னேன்? என் பொண்ணு ஓடி போயிட்டாள? திருப்பூரிக்கு நாய, அவ குழந்தடா. அவளை போய் இப்படி சொல்ல உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? உண்மையை சொல்லு, என் பொண்ணு எங்க? அவளை என்ன செஞ்சீங்க என்று ஆத்திரத்துடன் அவளின் சட்டையை பிடித்து உலுக்கினார் மங்கை. பிரகாஷ் அவரின் கையை பிடித்து தள்ளிவிட்டான். அவர் தள்ளிவிட்டதில் அங்கிருந்த சுவரில் மோத சென்றவர் கடைசி நொடியில் தன்னை சுதாரித்து கொண்டு விலகி அவனை முறைத்து பார்த்தால் அவரின் முறைப்பை அலட்சியம் செய்தவன், என்ன பாக்குற? நான் சொன்னது போய் தான், அதுக்கு இப்ப என்னங்கிற என்று அவரை ஒருமையில் அழைத்து பேசினான். நான் சொன்னது பொய்யுந்தான்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா? ஆனா அந்த பொய்யை உண்மையா நிரூபிக்க என்னால முடியும். மிஞ்சி போனா நீ போலீஸ்க்கு போவியா? வா போலாம். ஆனா நீயும் உன் பொண்ணும் தான் அசிங்கப்படுவீங்க. எங்கேயாவது 4 சுபத்துக்குள்ள நடந்துச்சு. ஆனா அங்க போனா அவங்க கேட்குற கேள்வியில நீ அங்கேயே செத்து போயிடுவ. நானே அவளை தப்ப விட்டுட்டேன்னு எரிச்சல்ல வந்திருக்கேன். எனிவே, உன்னோட புருஷன், அதாவது என்னோட மாமனார் இருந்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்.
என்று இரக்கமே இல்லாமல் நக்கல் அடித்துவிட்டு வெளியே சென்றவனை தடுத்தார் மங்கை. அவன் திரும்பி பார்க்கவும், நீ இதுக்கு நிச்சயம் தண்டனை அனுபவிப்பாடா, நானும் என் பொண்ணும் எப்படி துடிக்கிறோமோ அதை விட பல மடங்கு நீ அனுபவிப்பாடா என்று ஆத்திரத்துடன் அவனுக்கு சாபமிட்டார். அதை ஒரு நக்கல் சிரிப்புடன் கேட்டுவிட்டு வெளியே சென்று விட்டான் பிரகாஷ். அவன் சென்றவுடன் வேகமாக கதவை தாளிட்ட மங்கை சாதனை இருந்த அரைக்கதவை திறந்தார். அங்கு அவள் சுவற்றை விரித்து பார்த்தபடி நிற்க, அம்மு என்று அழைத்தார் மங்கை. என்னம்மா என்று அமைதியாக கேட்டாள் சாதனா. மகளின் அமைதி புரிந்தாலும் இப்பொழுது அதை ஆராய நேரம் இல்லாததால், சாதுமா இனிமே நாம இங்கே இருக்க வேண்டாமா, உடனே நம்ம வேற ஊருக்கு போயே ஆகணும், இல்லைன்னா மறுபடியும் வந்துடுவாண்டா, சீக்கிரம் உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ஒரு கவரில் போடு, நான் நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் என்று வேகமாக திட்டமிட்டவரை நிதானமாக பார்த்து, நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் இந்த ஊரை விட்டு போக என்று கேட்டாள் சாதனா. பொண்ணா பிறந்துட்டியே, அதுவும் ஒரு அயோக்கியம் கண்ணில் விழுந்துட்டியேமா என்று ஆதங்கப்பட்டவர், எனக்கு நீ முக்கியம், உன்னோட வாழ்க்கை முக்கியம் சாதுமா, நாம் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறது உன் அப்பாவோட கடைசி வேண்டுகோள் என்று சொல்லிவிட்டு அனைத்தையும் பேக் செய்தவர் கேசவனுக்கு அழைத்து தாங்கள் கிளம்பியிருப்பதாக கூறினார். ஒரு அயோக்கியனின் பேச்சை நம்பியதன் விளைவாக அழகிய குருவி கூடாக இருந்த குடும்பம் சிதைந்து போனது. சாதனாவின் கடந்த காலத்தை கேட்ட வாசுகி, கடவுளே இவ்வளோ கஷ்டத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கியே, எப்படிதான் தாங்கினாலோ என்று கண்ணீருடன் கடவுளை சாடினார். அபியோ அவன் கண்களில் இரத்தம்தான் வருகிறதா என சந்தேகம் கொள்ளும்படி கண்கள் இரண்டும் நெருப்பு கங்குகளாக ஜொலித்தது. அது கோபத்தினாலா துக்கத்தினாலா இல்லை இரண்டுமாவா என்பதை அவன் மட்டுமே அறிவான். தான் செய்த தவறால் தன் மகளின் வாழ்க்கையை பாழாகிவிட்டது என்பதை உணர்ந்த அந்த பாசமிகு தந்தை கருணாகரன் இறுதியில் தன் உயிரையே விட்டுவிட்டார். அவரின் கடைசி ஆசைப்படி மங்கை தன் மகளோடு ஊரை விட்டு செல்ல முடிவு செய்திருக்கிறார். சாதனாவும் அதற்கு மறுப்பு சொல்லாமல் ஒப்புக்கொண்டாள். இந்த சிறு வயதில் பல கஷ்டங்களை அனுபவித்த சாதனா இப்போது மறுபடியும் இன்னொரு திருமணம் செய்ய ஒத்துக்கொள்வாளா? அபி சாதனாவை இந்த மீளா துயரத்திலிருந்து விடுவிக்க என்ன செய்ய போகிறான்? அபியின் காதலை சாதனா ஏற்றுக்கொள்வாளா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.